ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்னென்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடும். அதாவது ஒரு மாதிரி பொரியற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தனியாக வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து அதுக்குள்ளே இதையும் வந்து கொட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து நான் ஒரு 2 பேட்சாக வந்து தனித்தனியாக வந்து போட்டு எடுக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து நிறையாவும் போட்டு பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வணங்கிட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அதே எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக பூண்டு, கடுகு, கருவேப்பிந்தழை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் நல்ல சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்திக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து 3 சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேன், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருக்கா இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா தக்காளி வணங்குறதுக்காக வந்து நான் வந்து உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாக வந்து பொடியெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் வந்து போடணும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து தக்காளி நல்லா வணங்கிடுது. தக்காளி நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா வந்து நாம் வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாம். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இப்போ வந்து நான் சாம்பார் பொடி தான் சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், வேறு எதுவும் நான் சேர்த்தல. இந்த 2 மட்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்றேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வெண்டைக்காயை சேர்த்திக்கலாம். இந்த டைமில் கரண்ட்டு போயிடுச்சு, அதனால வந்து அப்படி இருட்டாக இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா வணங்கிட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயில். நல்லா வந்து ஒரு பரட்டுன்னு பரட்டி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. அப்படியே வந்து நல்லா வணங்கிட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டிங்கன்னா போதும். தண்ணியே சேர்த்த தேவையில்லை. அப்படியே வணங்கிடும். தக்காளி கூட நல்லா வணங்குச்சுன்னா வந்து வெந்துடும். நல்லா வந்து வெண்டைக்காய் வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுக்கோங்க, சரிங்களா? மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். வேகும்போது நல்லா இந்த மாதிரி ஆயிரும். நல்லா அப்படியே வந்து பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு அப்படி நல்லா வந்து மூடி போட்டு வேக விடுங்க. சிம்முலேயே வேக வைங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்கும்போது வந்து அடி பிடிச்சிரும், சரிங்களா? அதுக்காக சிம்முலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் வெந்துடுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே சிம்முலேயே வச்சு நல்லா தேங்காயும் வந்து நல்லா அது கூட மிங்கிளாகட்டும். இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.